ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரசோதயாத். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கான 2025ஆம் ஆண்டின் சனி பெயர்ச்சி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சனி பெயர்ச்சினாலே ரொம்ப பயம் இருக்கும். சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைய கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களோட கடந்த கால வினை பயன்கள் தான் சனி பகவான் கொடுப்பாரு. நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா கெட்டது நடக்கும். நம்ம எல்லாருமே நல்லது மட்டுமே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்பப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கெட்டதும் செஞ்சுருப்போம். அதுக்கான வினை பயனை தான் இந்த சனி பயிற்சி காலத்தில் சனி பகவான் நமக்கு கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ சனி பயிற்சியை நினச்சி ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். இந்த சனி பயிற்சி உங்களோட வீட்டிலேருந்து 8வது வீடான மீன ராசியில் தான் நிகழப்போகுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி 2027 ஜூன் 3 வரைக்கும் நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சனி பயிற்சி உங்களோட ராசிக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக அமையாது. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. அதிக அளவில் எதிர்பார்ப்பு வளர்க்குறது வேண்டாம். ஓகேங்களா? உங்களோட முயற்சிகளில் நிறைய தடைகள் வர வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களோட முயற்சிக்கான பலன் உடனடியாக கிடைக்காது. எல்லா விஷயத்துக்குமே பலன் கிடைக்கும், இருந்தாலும் தாமதமாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பாதகம் தரும் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரத்தில் சரியான பாதையை தேர்வு செய்கிறது ரொம்பவே அவசியம். குறுக்கு வழியெல்லாம் தேர்வு செஞ்சு அதில் நீங்கள் பயணித்தா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எதுலேயுமே நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் யோகா அப்படி இல்லாட்டி பிரார்த்தனை, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயங்களில் செய்கிறது மூலயமா உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கலாம். நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும், அது எல்லாமே உங்கள் மனசை கெடுக்கும். அதுலேருந்து நீங்கள் உங்களை விலக்கி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மனசுக்கு அமைதியை கொடுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போது சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாருன்றதை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கையில் வர சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அனுசரித்து நடக்கிறது ரொம்பவே அவசியம். உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதை முடிஞ்ச வரைக்கும் பெருசு பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். ஏன்னா நீங்கள் பெருசு பண்ணிங்கன்னா உங்களோட உறவை சீர்குலைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது ரொம்பவே அவசியம். உங்களோட எந்த ஒரு முடிவுலேயும் கவனம் கண்டிப்பாக தேவை. திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கை துணையை தேடுற விஷயத்தில் முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட ஆசைகள் மற்றும் இலக்குகளை நோக்கி நீங்கள் வெளிப்படையாக பயணிக்கிறது ரொம்பவே அவசியம். எந்த ஒரு விஷயத்துலேயும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புறது தப்பு. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டு எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. கண்மூடித்தனமாக நம்பினீங்கன்னா உங்களை அவங்க ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு உறவை உங்களுக்கு அமைச்சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நிறைய எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்றவங்களா இருப்பாங்களா அப்படின்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறது ரொம்பவே சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட காதலனோ காதலியோ அப்படி இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்ட்ராங்காக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுக்கறது ரொம்பவே அவசியம். கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்போ தான் ஹாப்பியாக இருக்க முடியும். அடுத்ததாக சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். திருமணமான தம்பதிகளுக்கிடையே தற்காலிகமான சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், நடக்காமவும் போகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசை
ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். உங்கள் கணவனோ இல்லாட்டி மனைவிக்கிட்டேயோ பேசும்போது கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சனி பயிற்சி காலத்துல உங்களோட பலன் இப்படி தான் இருக்குது. ஸோ வேறவே இல்லை. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உறவை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போனது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். தேவையில்லாத பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபீல் பண்ண போகிறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போனால் போதும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்க பாருங்கள். உங்களோட திருமண உறவில் வந்து சின்ன சின்ன மோதல்கள் ஏதாச்சும் ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி உடனே சரி பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்க பாருங்கள். தேவையில்லாத வதந்தி பேச்சு அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு உங்களோட வாழ்க்கை துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்க பாருங்கள். அவ்வளோதான். பெருசாக எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை தான். அதை உடனே சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஹாப்பியாக இருப்பீங்க. அடுத்ததாக சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உத்தியோகத்தில் எந்த மாதிரி பலன் இருக்குன்றதை பார்க்கலாம். உங்களோட உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஒர்க் பிளேஸில் நிறைய சவால்களை சந்திப்பீங்க. உங்களோட அர்ப்பணிப்பு மற்றும் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காம கூட போகலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது அவசியம். ஆரம்ப கட்டத்தில் உங்கள் வேலைக்கான ரெகக்னேஷன் இல்லாட்டியும் பின்னாளில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? பணியிடத்தில் உங்களோட கோவொர்க்கர்ஸ் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் ஏதாவது பிரச்சனைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடந்தாலும் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு உங்களுக்காக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு உங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். மற்றவங்கள பற்றி ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னுலாம் யோசிக்காமல் உங்களோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட இலக்குகளில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை குறித்த நேரத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்க பதவி உயர்வு இல்லாட்டி ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டே உங்களோட வேலையில் கவனம் செலுத்தணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா விஷயமும் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களையும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையிறதுக்காகவும் வெற்றிக்கான வாய்ப்பாகவும் மாற்றிக்கோங்க. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நிதி நிலையில் எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு பாருங்கள். அதாவது ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவு செய்ய பாருங்கள். தேவையில்லாத செலவுகள்லாம் செய்ய வேண்டாம். சேமிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் அதை பற்றி நல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். உடனே எடுத்து கவுத்தோன்னு சொல்லி அவசரப்பட்டு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் செட் ஆகும் ஓகேனா அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி இல்லாட்டி அதில் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அதே சமயம் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா அதுவுமே வந்துட்டு சரியான டைம் கிடையாது இது. அண்டு கடன் கொடுக்கறது யாருக்காவது வந்து கடன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் வந்தாலும் அதை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி அதை வாங்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நிறைய மனஸ்தாபம் ஆகி தான் அந்த காசு உங்கள் கைக்கு வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்கறத தவிர்த்துடுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் எந்த மாதிரியான பலன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்பவே அதிகமாக ஆர்வம் இருக்கும். ரொம்பவே அர்ப்பணிப்பு உணர்வோடு படிப்பீங்க. மாணவர்கள் சிறப்பான மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட கனவை நனவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. சின்ன சின்ன சவால்களை சந்தித்தாலுமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி படிப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. வெளிநாட்டில் போயிட்டு படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சாத்தியமான பலன்கள்
கிடைக்கும். ஓகேங்களா? போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். இருந்தாலும் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. தேர்வு பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததா சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் தான் உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் எந்த ஒரு வேலையையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இல்லாமல் தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. முறையான உணவை சாப்பிடணும். நல்ல ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். முக்கியமாக வண்டி ஓட்டும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. விபத்துகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சின்ன சின்ன காயங்கள் கூட குணமடைகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உங்களோட மன அமைதிக்காக யோகா, தியானம் இதெல்லாம் செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களோட மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. அடுத்ததாக சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்துக்கிறதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்கிறது. எல்லா சனிக்கிழமையும் விநாயகர், ஹனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யலாம். தினமுமே ஹனுமன் சாலிஷாவை படிக்கிறது இல்லாட்டி கேட்குறது நல்லது. சனிக்கிழமையில் ஏழை, வீடு இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆடை, உணவு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்திங்கன்னா அது இன்னுமே சிறப்பாக இருக்கும். நாய் மற்றும் காக்கை, பறவை இதுங்களுக்கெல்லாம் சாட்டர்டே அன்னைக்கு தண்ணி, சாப்பாடு கொடுத்திங்கன்னா ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். முதியோர் இல்லத்தில் இருக்கவங்களுக்கு தொண்டு செய்கிறது இன்னுமே நல்ல பலனை கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு புண்ணியம் தரக்கூடிய செயல்கள் தான். இதன் மூலயமா நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை தவிர்த்துக்க முடியும். சரிங்களா? சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சு உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கோங்க. இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சிம்ம ராசியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.